எங்களை போன்ற தொண்டர்களுக்கெல்லாம் அம்மா இல்லாதது ஒரு தாய் இல்லாத குழந்தைகளைப் போல நாங்கள் எல்லாம் தவித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த இயக்கத்தை வளர்த்த ஒரு புரட்சித் தலைவி, புரட்சித் தலைவருடைய அரசை புரட்சித் தலைவி மிக கட்டி காத்திருந்தது. ஆண் உலகம் தான் இந்த அரசியலில் இருக்க முடியும் என்பதை மாற்றி ஒரு பெண் உலக தாயாக இந்த கழகத்தை கட்டி காத்த அம்மாவுடைய இழப்பு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இழப்பாக அமைந்துள்ளது என்பதை கூறிக்கொள்கிறேன். அம்மாவோட நினைவு தினம் அவங்களுக்கு என்னோட அஞ்சலி செலுத்துறேன். அவங்கனால என் பொண்ணுக்கு 4 கிராம் தங்கம், 50,000 பணமெல்லாம் குடுத்தாங்க. அந்த அம்மா இருக்கிற வரையும் நல்லாதான் இருந்துச்சு. அவங்கள நினைச்சாலே எனக்கு உண்மையாலுமே அழுகாச்சி வந்துரும்டா. அப்போ அவங்க இருக்கிற வரையும் அம்மா உணவகம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் ஒண்ணுமே சரியில்ல. அப்புறம் அவங்க இருக்கிறப்ப ஆட்சியே வேற. குழந்தைங்களுக்கு லேப்டாப் படிக்க குடுத்தாங்க, சைக்கிள் குடுத்தாங்க. அவங்க பொம்பளைங்களுக்கு நாங்கெல்லாம் இவ்வளவு தைரியமா இருக்கோம்னா அந்த அம்மா தான் காரணம். அம்மாவால் சந்தியா என்று பெயர் சூட்டப்பட்ட பெண்மணி. பெண்கள் கடல் கடந்து மட்டுமல்ல, நாட்டையும் ஆளும் திறமை பெண்களுக்கு உண்டு என்று நிரூபித்து காட்டி பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கியவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். நமக்கு ஸ்கூல்ல சைக்கிள் கொடுக்கிற திட்டத்துல இருந்து, லேப்டாப் கொடுக்கிற திட்டத்துல இருந்து, மகளிருக்கு குடும்ப பெண்களுக்கு தேவையான மிக்சி கிரைண்டர்ல இருந்து அனைத்தும் பெண்களுடைய நலனையே சுற்றி சுற்றி அம்மாவின் அவர்கள் ஆட்சி இருந்தது. ஒரு வயசுல எனக்கு எடுத்துட்டு போயிட்டு அம்மா கிட்ட தான் பேர் வச்சுட்டு வந்தாங்க. அம்மாவுடைய தாயார் பேரான சந்தியான் தான் எனக்கு வச்சாங்க. அதனால நாங்க அம்மாவுடைய ஈர்ப்பிலே வளர்ந்துட்டதுனாலவோ என்னவோ எங்களுக்கு அம்மா இல்லாதது எங்களுக்கு ஒரு பெரும் துயரமா இருக்குது. எங்களால அதை ஈடுகட்டவே முடியல. அம்மாவுடைய ஆட்சி இருந்திருந்தா எங்களுக்கு ஒரு பொற்களமா இருந்திருக்கும். மகளிருக்கு அனைத்துக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சியா இருந்திருக்கும். மகளிர் முன்னேற்றத்துல ஒரு படி மேல போய் நாங்க இன்னமும் பல சாதனைகளை புரிஞ்சிருப்போம். அம்மா இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, கிராமப்புற நகர்ப்புறங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியில் எதுவுமே நடைமுறையில் இல்லை. அவங்க எல்லாமே செயல்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்களே தவிர எதுவுமே நடைமுறைக்கு வரல. இப்போ அம்மா இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடே வேறு. ஒரு அயன் லேடியாக இருந்து எல்லாத்தையுமே ஒரு தமிழ்நாட்டை ஒரு லெவலில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஒரு அமைச்சர் தப்பு பண்ணால் அந்த அமைச்சர் அடுத்த நாள் அந்த போஸ்டிங்கில் இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா அமைச்சரும் தப்பு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான ஆக்ஷன் முதலமைச்சர் எடுக்க மாட்டார். இது என்ன காரணம்னு தெரியல. இதனால் பாதிக்கப்படுறது மக்கள் தான். அம்மா ஆட்சி இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமாகவும் பொருளாதார சிக்கல் இல்லாமல் இருந்தாங்க, உணவு கஞ்சம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இது ஆப்போசிட்டாக இருக்குது. ஒரு மழை பெஞ்சாவே தண்ணி நிற்கிது ஃபுல்லாக. நம்ம போயிட்டு வர வரைக்கும் பயமாக இருக்குது. காரு, பஸ்ஸு எதில் போனாலும் எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே குழி இருக்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அம்மா ஆட்சி போல் இனிமேல் ஒரு பொற்கால ஆட்சி இருக்குமான்னு தெரியல. என்றைக்கும் அம்மாவோட நினைவு தமிழக மக்களில் நீங்காத இடத்துல இருப்பாங்க. நாங்கள் இப்போ அம்மாவை இழந்தது தாயை இழந்தது போல் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அம்மா என்றைக்குமே எங்கள் மனசுலையும் பொதுமக்கள் மனசுலையும் நீங்காத இடம் பெற்று இருப்பாங்க. நம்மளை விட்டு அவங்க போய் 9 வருடங்கள் ஆகுது. ஆனால் தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய இழப்பாகவே இருக்குது எல்லா பெண்களுக்கும். ஏன்னா நிறைய மகளிர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க. விவசாயம், அதனால் நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க விவசாயிகளுக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறனால பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதனால் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அம்மாவை பற்றி. அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் அப்படின்னு இன்னமும் அம்மா உணவகத்தினால பல பேர் பட்னி இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப மலிவு விலையில். அம்மா ஆட்சியில் இருக்கும்போது அது ஒரு நல்ல மக்களாட்சியாக இருந்துச்சு. இப்போ அந்த ஆட்சி இல்லாமல் ரொம்ப பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. பெண்கள் நிறைய நியூஸில் பார்க்குறோம். எல்லாமே பார்க்குறப்பே டெய்லி பயமாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில். அம்மாவை என்றைக்குமே மறக்க முடியாது. அவங்க இப்போ இல்லைங்கிறது தான் ஒரு மனசில் வருத்தமாக தவிர, இருந்தாலும் நம்ம நினைவில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போன்னு இல்லை, எந்த ஆண்டு காலமானாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, நம்ம அம்மா மாதிரி வரப்போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் தலைவி யாருன்னு சொன்னால் நம்ம ஜெயலலிதா அம்மா தான். அவங்களுக்கு ஈடு இணை இனிமேல் மக்களால் யாருமே சாதிக்க முடியாத ஒரு விஷயங்கள்லாம் சாதிச்சாங்க தான். எப்படி இருந்தாலும் அந்த அம்மா புரட்டி புரட்டி பார்ப்பாங்க, புக்கை புரட்டி பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லா விஷயங்களையும். ஆனால் அந்த அம்மா போனதே ரொம்ப இழப்பு தாழ முடியாத ஒரு இழப்பு தான் அது. எங்க பார்த்தாலும் அம்மா உணவகம் திறக்கப்பட்டது. ₹1 ஒரு இட்லி கொடுத்து மிகப்பெரிய ஒரு சேவையை மக்களுக்காக செஞ்சாங்க. அந்த உணவகத்துல பின்தங்கிய பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்கள் மட்டும் இல்லாம அனைத்து வகையான மக்களும், விளிம்பு நிலையில் இருந்து கார்ல போற பெரிய முதலாளிகள் முதல் கொண்டு எல்லாம் அம்மா உணவகத்துல போய் சாப்பிட்டாங்க. அதுல பணத்துக்காக இல்ல, அவ்வளவு தூய்மையாகவும் அவ்வளவு சுகாதாரத்தோடைய
தன்மையோட அது செஞ்சதுனால அந்த அம்மா உணவகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல் மக்களிடையே பெறப்பட்டது. அது மாரி மகளிருக்காக பல திட்டங்களை வந்து செஞ்சு, அம்மா அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த உலகத்த விட்டு மறைஞ்சிருக்கிறாங்க. நம்மளை விட்டு பிரிந்த நாள். இது அனைவருமே அவர்களுடைய அந்த ஆசியும், அவர்களுடைய அந்த திட்டமும் மீண்டும் இந்த உலகிலே மீண்டும் துவங்க வேண்டும். புரட்சித் அம்மாவுடைய நினைவு நாள் ஆட்சின்னா அதான் ஆட்சி. இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஆட்சியே என்னன்னு தெரியல. அவங்க இருக்கும்போது பெண்கள், குழந்தைகள், எம்ஜிஆர் தலைவர் நான் எந்த கட்சியிலையும் சார்ந்தவன் இல்லைங்க. ஆனா எனக்கு புடிச்ச ஆட்சின்னு சொன்னா அது அதிமுக ஆட்சி தான். ஆனா அவங்க இருக்கும்போது எல்லாருமே நல்லா இருந்தாங்க. எல்லாரும் நல்லா இருந்தாங்க. அம்மா இருக்கும்போதும் சரி, எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போதும் சரி, இப்போ அம்மா தான் அவ்வளவுதான். அது அந்த மாரி ஆட்சி இனி திரும்பி வராது. இப்ப நடந்துட்டு இருக்க ஆட்சியே கிடையாதுங்க. இப்ப கூட அம்மா ஆட்சி இருந்திருந்தா இன்னும் சிறப்பா இருக்குங்க சார். ரொம்ப சிறப்பா இருப்போம். நாங்கெல்லாம் பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ரேஷன் கடைக்கு போனா கூட இப்போ மதிப்பு இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நல்லா பாக்குறது இல்லைங்க சார். பஸ்ஸில் ஏறனா ஏறது ஒரு இடம் அங்க நிறுத்த சொன்னா நிறுத்துறதில்ல. அந்த பெண்களை வந்து அசிங்கமா திட்டுறாங்க. ஏன் எதுலயே கண்ணால பார்த்துருக்கோம் சார். அம்மா இருந்தா இப்படியெல்லாம் நடக்காதுங்க சார். ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா முழு பாதுகாப்பு. எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா வீட்டுல இருக்கிற அம்மாவை கூட நினைச்சிருக்க மாட்டேன் சார். அவங்க தான் எங்களுக்கு உலகத்துக்கே அம்மாவா இருப்பாங்க.